ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கௌஷிக் முருகரப்பா சேனல். என்னம்மா நீ கொஞ்ச நாள் ஆளே காணோம் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. கொஞ்சம் லைட்டாக எக்ஸாமில் நான் பிஸி ஆகிட்டேன். இன்னைக்கு 11/11 மேனிஃபெஸ்டேஷனுக்காக எக்ஸலண்டான டே. கௌஷிக் முருகரப்பாவே கூப்பிட்டு இங்கே வாமா வந்து பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. நான் வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலையே இல்லை மனமேன்ற மாதிரி முருகரப்பாவே கூப்பிட்டு சொன்ன போல இருந்தது. நாங்கள் 2 பேருமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவங்க மட்டும் நல்லா குளிச்சுட்டு பக்திமாக இருக்கிறாங்க. நான் மட்டும் குளிக்காமல் கொள்ளாமல் இருக்கிறேன். எழுதுங்க, விஷயம் எழுதுங்க, பாசிட்டிவாக எழுதுங்க. நம்ம எப்போயே பாசிட்டிவ் மெட்டீரியல் தாங்க. நாங்கள் 2 பேரும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு எல்லாரும் தெரியாது. இவங்க வந்து எழுத சொன்னாங்க. உங்களுடைய ஆசை என்னமோ எழுதுங்க. முதல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை முதல்ல எழுதிக்கோங்க. என்னுடைய இஷ்ட தெய்வம் நினைக்கிறேன் ஒன்றுன்னு போட்டு எழுதுமா? டேட் போடணுமா? இன்னைக்கு டேட் போடுங்க. இன்னைக்கு டேட் வந்து 11/11/2025. உங்கள் ஃபோனில் டைம் ஆகுது. டைம் வந்து இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 11. நீங்கள் 11:06 ஸ்டார்ட் பண்ணுங்க. 11:11 ஸ்டார்ட் பண்ணுங்க. 11:06 இப்போ எழுதி வச்சுட்டு நம்ம ஒரு கரெக்டாக ஒரு 2 to 3 minutes 5 minutes மெடிடேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னமோ முதல்ல அதை எழுதிக்கோங்க. நான் வந்து முதல்ல ஓம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓம் சரவண பவாயின்னு எழுதிருக்கேன். பிள்ளையார் சொல்லி போட்டு நீங்கள் டேட் போட்டுக்கோங்க, டைம் போட்டுக்கோங்க. அவங்க அதை போட்டிருக்காங்க. நான் வந்து ஓம் நம சிவான் போட்டு ஓம் நமச்சிவாயா. இப்போ உங்களுக்கு வந்து எந்த வேண்டுதல் தேவை? இப்போ நான் எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா அதுதான் நான் எழுத போகிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்க, அந்த வீடு வந்து நல்லபடியாக கட்டி முடிப்பீங்கன்னு பாசிட்டிவாக தான் எழுதணும். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் நீங்கள் எழுதணும். எவ்வளோ 2 அடி தான் எழுதுமா? நீங்கள் எது எழுதினாலும் ஒரு பாசிட்டிவாக ஒரு லைன் எழுதுங்க. ஓகேங்களா? பாசிட்டிவ். நான் எனக்கு காட்டுங்க. சீதே நான் நம்ம பார்த்து நீங்கள் தமிழ் எழுதுறீங்க, இங்கிலீஷில் எழுதுறீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் சொல்கிற விஷயத்த நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆத்மார்த்தமாக சொல்கிறீங்கன்றது இறையாற்றலுக்கு நிச்சயமாக புரியும். ஓகேங்களா? நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் தெரியாது, அதெல்லாம் இல்லை. மனசார நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நான் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நான் எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. அது வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணாலும் பண்ணலாம். எனக்கு இன்னும் என்னென்ன தேவையோன்றதை நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? என் உடல் ஆரோக்கியமாக நாங்கள் பாயிண்ட்ஸில் எழுதிட்டு படித்து காட்டுறோம். என் உடல் ஆரோக்கியமாக உள்ளது. அதே மாதிரி உடல் வந்து ஆரோக்கியமாக உள்ளதுன்னு இருக்கேன். 3rd ஒன் வந்து என்னன்னா, நான் வந்து ஒரு டியூஷன் சென்டர் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுடைய ஓன் பிளேஸில் வைக்கணுன்றது எங்களுடைய ஆசை, எங்கள் 2 பேருடைய கனவு. நான் அதை தான் 3வது எழுத போகிறேன். மூணாவது வந்து பாபி கோச் வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. அதுதான் என்னுடைய வேண்டுதலும் கூட. என்னுடைய முருகரப்பா கிட்ட நான் அதுதான் எப்பவுமே விரும்பி கேட்பேன். என்னம்மா நீ இதை போய் கடைசியாக சொல்கிறீ அப்படின்னா, கடைசியாக சொல்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நம்ம எதை நம்ம ஆத்மார்த்தமாக நினச்சி பண்ணுறோமோ கண்டிப்பாக அது நடக்கும். அது கடைசியாக சொல்கிறோம், முதல்ல சொல்கிறோம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் இறையாற்றுக்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் மனசார நீங்கள் நம்பணும். பாபி கோச் வந்து கிரவுண்டுக்கு போய் அவங்க ஒழுங்காக ரிட்டன் எக்ஸாமையும் அவங்களுடைய கிரவுண்ட் எக்ஸாமும் நல்லா பண்ணணும். அப்படி எத்தனை எழுதணும்? எழுதியிருக்க லாஸ்ட் ஒன் இது. அபி வந்து எஸ்ஐ அபியாக தேர்வில் வெற்றி பெற்று காவலராக பணியை தொடங்க வேண்டும் எழுதியிருக்கேன். இதுதான் என்னுடைய ஆசையும் கூட. அது இப்போ டைம் கரெக்டாக 11:11 ஆகுது. நான் எழுதின வரைக்கும் போதும். நான் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன். அந்த பேப்பரை முதல்ல ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு இதை வந்து மடித்து இதில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து ஒரு ஆத்மார்த்தமாக விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? விஷுவலைசேஷன்னா நான் முதல்ல என்ன எழுதியிருந்தேன், நான் C30 எக்ஸாமில் ஒரு 100 மார்க்குக்கு மேலே நான் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு சொன்னதை நான் முதல்ல நம்பி அது நடந்து அந்த வெற்றி பெற்றால் நான் என்னுடைய முகம் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக உற்சாகமாக இருக்குமோ அதை நான் இமேஜின் பண்ண போகிறேன்.
நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை நீங்கள் நினச்சி அதை நீங்கள் சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து சந்தோஷப்படுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஆகணும், அதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக இறையாற்றல் கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, நான் ஒரு அரசாங்க ஆசிரியராக அரசாங்க ஸோ என்னுடைய சீக்ரெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் வந்து ஒரு நீங்க என்ன பாயிண்ட் படிச்சீங்க நீங்க அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய சீக்ரெட் படிச்சு எக்ஸாம் சொல்லுங்க. நான் ஒரு 100 மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க முதல்ல. அப்படின்னா இப்போ நீங்க கண்ணை மூடி நீங்கள் எழுதுனது எல்லாத்தையுமே வந்து மனசார சந்தோஷமாக அது நடந்தால் எவ்வளோ ஒரு உற்சாகத்தோட இருப்பீங்களோ அதை நம்பி நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள், விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணுங்கள், அதாவது நைட்டு இதே மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் எடுத்து உங்கள் தலையணையில் 11 டேஸ்க்கு வச்சுக்கோங்க. 11 டேஸ்க்கு அப்புறமேட்டுக்கா இதை ஒன்று நீங்கள் ஆற்றுல வந்து போய் விடலாம், தூக்கி போடக்கூடாது. அங்கே போயிட்டு இறங்கி போய் விடணும், உள்ளே போய் விடுறதில்ல, கையால் இப்படி போடுறது வரை இப்படி தூக்கி போடுறது வரை, ரெண்டுமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து ஒரு இதை எரிச்சு அந்த ஆஷ் எடுத்துகிட்டு போயிட்டு செடிகளுக்குள்ளே மணல்களுக்குள்ளே அந்த மாதிரி வைக்கலாம், இல்லை பல நொண்டி பொடிச்சு வைக்கலாம். அப்படி நினச்சி இது நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் மனசார நினைக்கணும். கண்டிப்பாக இது கூடிய சீக்கிரமாகவே இந்த பிரபஞ்ச ஆற்றல் இது நடத்தி கொடுக்கும், அதுதான் உண்மை. ஓகேங்களா? நிச்சயமாக நடக்கும், நாங்களும் நம்புகிறோம். உங்களுடைய விஷயமே கண்டிப்பாக வந்து நிச்சயமாக நடக்கணும், அதுவுமே நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படி கோச் இருக்காங்க, நம்ம அழகாக இருக்காங்க தமிழ் ஹேண்ட். நான் எக்ஸாம் பாஸ் பண்ணி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆகணும். சூப்பருங்க, இதுதாங்க எங்கள் எல்லாருடைய ஆசையும் கூட. நான் அனைவருக்கும் என்னால் முடிந்த உதவி செய்வேன். அது அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அது வந்து நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் என் வாழ்நாள் முழுவதும் என்னால் முடியும் வரை அனைவருக்கும் இலவசமாக உணவு அளிக்க வேண்டும். நல்ல விஷயம் பார்த்தீங்களா? அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு பாருங்க. என்னை சுற்றி இருக்கும் அனைவரும் உடல் நலத்தோடு என் வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் பெற்று சந்தோஷம். என்னை சுற்றி இருக்கும் அனைவரும் உடல் நலத்தோடு வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். எக்ஸலென்ட்டான மேனிஃபெஸ்டேஷனுங்க. ஓகேங்களா? நம்மளால எல்லாரும் நல்லா இருக்கும். என் தாய் மற்றும் அனைவரது பெற்றோர்கள் எந்த நோய் குறைபாடும் இல்லாமல் நல்லா இருக்க வேண்டும். இந்த மனசு பாருங்களேன். எனக்காக மட்டும் நான் இதை கேட்கிறேன். போலீஸ் பதவி பெற்று நேர்மையாகவும் உண்மையாகவும் கடவுளுக்கு என் துணைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். சூப்பர்லங்க, நல்ல விஷயங்க. ஐ பிலீவ் இன் யூனிவர்ஸ். இதாங்க கடைசியில் முடிச்சிட்டாங்க பாருங்கள். நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன். ஸோ நீங்கள் வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து நான் யோசிச்சு எழுதினாலும் நான் 4 பாயிண்ட் எழுதினேன், ஆனால் அவங்க அழகான டைமில் சூப்பராக எழுதிட்டாங்க பாருங்கள். சூப்பருங்க. பாபி கோச்சுக்கு ஒரு விஷ் கொடுத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.